வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்திருக்கிறீர்கள். அதற்கான பல களங்களை நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. இப்பொழுது நான் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற ஒரு புதிய வலையொலியை ஆரம்பித்திருக்கின்றேன். அந்த வலையொலியை எதற்கு ஆரம்பித்திருக்கிறேன் என்கின்ற விடயங்களை குறித்தெல்லாம் நான் தெளிவாக பல காணொலிகளில் குறிப்பிட்டிருக்கின்றேன். நீங்கள் இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். இதிலே நான் நிறைய காணொலிகளை பேசிக்கொண்டிருக்கின்றேன். நீங்கள் பகிர்ந்தளித்தால் தமிழர் சார்ந்த பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை அது எடுக்கும். இன்று இயற்கையின் பெரிய சீற்றம் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கிருந்து நண்பர்கள் நமக்கு அனுப்பியிருக்கக்கூடிய காணொலிகளில் மழையின் தாக்கம் பல இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய நீர் நிலைகளை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பாதுகாப்பாக இருங்கள். முடிந்தளவு வெளியே செல்வதை தவிர்த்து விடுங்கள். தேவையான உணவுப் பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை சார்ந்தவர்களையும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் பாதுகாப்பாக இருப்பதற்கு வலியுறுத்துங்கள். இது ஒன்றுதான் தூரத்தில் இருந்து எங்களால் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. நேற்று நான் தொடர்ச்சியாக சில விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தேன். அதாவது தியாகத்தின் திருநாளை மையப்படுத்திய ஒரு நிகழ்வு நேற்று தமிழர் தாயகத்திலும் தமிழர்கள் வாழக்கூடிய பெரும்பாலான இடங்களிலும் நேற்று நம்மால் நினைவு கூறப்பட்டது. பலர் அழுது கதறி தங்களுடைய உறவுகளை நினைத்து அந்த அழுது கதறிய விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மனதிற்குள் ரணமாகத்தான் இருந்தது. தன்னுடைய மகனுக்கு அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு வந்த ஒரு தந்தை, அந்த நினைவுகளை அவர் சுமந்து அதை குறித்த கருத்துக்களை அவர் பதிவிட்டு விட்டு வீட்டுக்கு சென்ற பொழுது அவர் மரணத்தை தழுவி விட்டார் என்கின்ற செய்திகளையும் நாம் ஊடகங்களில் பார்க்க முடிந்தது. ஆனால் நாம் அனைவருடைய எதிர்பார்ப்பும் ஒரு திசையை நோக்கி இருந்தது. காரணம், குறிப்பிட்ட ஒரு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் என்கின்ற ஒரு எண்ணம் எல்லோருடைய மனதிலுமே இருந்தது. எல்லோரும் அது சார்ந்த பல களங்களை தேடிக்கொண்டு நாம் பயணித்தோம். காரணம், பெரும்பாலானவர்கள் அதனை மையப்படுத்திய ஒரு தேடல் எல்லோரிடமுமே இருந்தது. ஆனால் நேற்று அது போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை. ஆனால் அது சார்ந்து சில நிகழ்வுகள் எடுத்து வைக்கப்பட்டது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பில் மதுராந்தகத்தில் அந்த ஒரு மாநாடு போல அந்த நிகழ்வை நடத்தினார்கள். அந்த நிகழ்வில் பேசிய சீமான் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார். விதைத்தவன் உறங்கிவிட்டால் கூட அந்த விதைகள் முளைக்கும் என்று. அதன் பின்பு அவர் குறிப்பிட்டார், விதைத்தவன் முழித்து கொண்டிருக்கிறான், விதைகளும் அந்த தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை அவர் பதிவிட்டார். அது தலைவரை மையப்படுத்திய ஒரு செய்திதான். அப்படி என்றால் தலைவரை மையப்படுத்தி இப்பொழுது வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான செய்திகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ அந்த விதைத்தவன் முழித்து கொண்டுதான் இருக்கிறான் என்பது பதிவாக இருக்கிறது. நேற்று அனைவருமே அதை குறித்த ஒரு தேடல் எடுத்திருந்தோம். எல்லோருடைய மனங்களிலுமே அந்த தேடல். காரணம், குறிப்பிட்ட பலர் குறிப்பிட்டிருந்தார்கள், இந்த நாளில் கண்டிப்பாக ஒரு அதிசயம் நடக்கலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு பலரிடம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அதற்கு ஒரு விளக்கத்தையும் சிலர் சொல்லி இருக்கிறார்கள். அதை குறித்தும் நாம் பதிவிட வேண்டியது. அந்த விளக்கம் என்னவென்றால், அவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மிகவும் ஒரு சிக்கலான ஒரு இடத்தில் இருக்கிறார்கள். அங்கு இதுபோன்று இணையதள வசதிகள் எல்லாம் இல்லை. எனவே ஒரு காணொலி ஒன்று நாங்கள் தயார் செய்திருந்தோம். அந்த காணொலியை கொண்டு வந்து தரக்கூடியவர் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் நீங்கள் தலைவரை சந்திப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்தால் இந்த காணொலியை நான் உங்கள் கையிலே தருகிறேன் என்று அவர் தெரிவித்து விட்டார். அதனால் எங்களுக்கு பெரிய இக்கட்டாகிவிட்டது. எனவே அந்த காணொலியை பெற முடியாத ஒரு இக்கட்டு ஏற்பட்ட காரணத்தினால் ஒரு சிறு குரல் பதிவை மட்டும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அந்த குரல் பதிவில் நாங்கள் இந்த நம்மளுடைய இயக்கத்தை சார்ந்து அல்லது இயக்கத்தில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த உரையை சார்ந்த தகவல்களை நாங்கள் பதிவிட்டதற்கான காரணத்தையும், அது காணொலியாக ஏன் வரவில்லை என்பதை அந்த குறுந்தகவலில் அந்த குறிப்பிட்ட ஒரு புதல்வி குறிப்பிட்டிருந்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படி என்றால் இன்னும் பெரிய இக்கட்டுகள் ஏதோ ஒன்று தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. பெரும்பாலானவர்கள் நேற்றைய சூழலில் நமக்கு பேசிக்கொண்டிருந்த நண்பர்கள் கூட
இந்த மாதத்தில், அதாவது இந்த வாரத்தில் அல்ல இந்த நாளில் நமக்கான மாற்றங்கள் நடைபெறுவதற்கான ஒரு களங்கள் இருக்கிறதா என்கின்ற கேள்வி பரவலாகவே எல்லோரிடமும் இருந்தது. அந்த ஆவலும் நமக்குள் இருந்தது. அந்த ஆவலை நான் பல காணொளிகளில் கூட எடுத்து வைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் தற்பொழுது அது ஒரு சின்ன இடர்களை சந்தித்திருக்கிறது என்பதாக மட்டும்தான் கணிக்க முடிகின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வலையொலிக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் 2-3 மாதங்களில் பல உண்மைகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் அந்த வாய்ப்புகளை நாம் எதிர்பார்த்து இன்னும் 2-3 மாதங்கள் காத்திருக்க வேண்டியதுதான் இருக்கிறதா, அல்லது இதுபோன்று காத்திருங்கள் என்று சொல்லிக்கொண்டே காலங்கள் ஓடக்கூடிய ஒரு நிலைமைதான் ஏற்பட்டு விடுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் மனதிற்குள் ஒருபுறம் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இங்கு சில உண்மைகள் இருக்கிறது என்பது மட்டும் மறுப்பதற்கு இல்லாத ஒன்று. அந்த உண்மைகள் வெளியே வருவதற்கான ஒரு சூழல் அமைக்கப்பட வேண்டும் அல்லது அமைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் பரவலாகவே இப்பொழுது பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இல்லை என்று சொன்னவர்கள், இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னவர்கள் அனைவருமே இப்பொழுது ஒரு அமைதி நிலையை எடுத்து விட்டார்கள். அவர்கள் அதற்கு மேல் பேசுவதற்கான எந்த களமும் இல்லை என்பது அவர்களால் இப்பொழுது எடுத்து வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இருக்கிறார்கள் என்று சொன்னவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய செயல்பாடுகள் வேகம் கட்ட தொடங்கி இருக்கின்றன. அதற்கு பல இடர்களையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு அந்த ஒவ்வொரு வலையொலிகளிலும் சொல்லக்கூடிய செய்திகளை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. காரணம், பல இக்கட்டுகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டுதான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதற்கான களங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் சில தடங்கல்கள் ஏற்படுகிறது. இம்முறை அந்த தடங்கள் உடைக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. ஆனால் அதிலும் ஒருவர் எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார். அதனால் அந்த தடைகளை எங்களால் உடைக்க முடியாத ஒரு சூழலும், அந்த தடைகளை உடைத்து உண்மை நிலையை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வும் எங்களால் கட்டியமைக்கப்பட முடியவில்லை என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்கிறோம். அதுதான் உண்மையாக இருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். எனவே இந்த விடயம் சார்ந்து அல்லது இந்த செய்திகள் சார்ந்து பல உண்மைகள் கூடிய விரைவில் வெளிவருவதற்கான ஒரு களம் இருக்கும் என்பதைத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது இப்பொழுது எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்துகள் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அங்கு வெளியிடப்பட்டிருந்த அந்த அறிக்கை கூட ஒரு நீண்ட அறிக்கை. அந்த அறிக்கையில் பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த தகவல்கள் சற்று ஏற்புடையதாக இருந்தது என்பதை விட இதுபோன்ற அறிக்கை தான் இந்த சூழலுக்கு தேவை என்பது போல அது அமைந்திருந்தது. எனவே காத்திருங்கள், பல செய்திகள் வருவதற்கான ஒரு களங்கள் இருப்பது போலத்தான் தோன்றுகின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், இன்பா.